வணக்கம். பொதுச் செயலாளரை மாற்ற போர்க்கொடி தூக்கினர். பொதுச் செயலாளரை மாற்ற போர்க்கொடி தூக்கினர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உள்ளார். இவர் கட்சி பணிகளை சரிவர மேற்கொள்ளவில்லை. கட்சியின் மூத்த தலைவர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூத்த தலைவர்களை உதாசீனப்படுத்துகிறார். கட்சி காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்று கூறி அதிமுக தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க முடிவு செய்துள்ளனர். தற்போது அதிமுக எம்எல்ஏக்களான வேலுமணி, காமராஜ் மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் மாற்றுக் கட்சிக்கு செல்வதாக கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் முடிவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மாற்றுக் கட்சியில் சேர்வதாக திட்டம் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து 2/3 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுக்க திட்டமிட்டுள்ளனர். பொதுக்குழு உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுக்க திட்டமிட்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான வேலைகளில் வேலுமணி, சி.வி. சண்முகம், காமராஜ் ஆகியோர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை, அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும், அதிமுகவின் பொதுச் செயலாளராக தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவருக்கு உள்ளது. கட்சியை வெற்றி பாதையில் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. தற்பொழுது வேலுமணி, காமராஜ், மயிலம் சி.வி. சண்முகம் ஆகியோர் ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொண்டர்கள் ஆதரவுடன் போர்க்கொடி தூக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பொதுச் செயலாளரை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.